இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இப்போ கம்பேரிசன் ஆப்ரேட்டர் பார்த்தோம். ரெண்டு டேட்டாவை செக் பண்ணி ஈக்குவலாக நாட் ஈக்குவலாக இந்த மாதிரியான கண்டிஷன்ஸை நம்ம செக் பண்ணி அவுட்புட்டை எப்படி நமக்கு வந்து ரெண்டுத்தோடைய கம்பேரிசன் அவுட்புட் நமக்கு கிடச்சிச்சோ இதோடைய கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவல் வந்து பார்த்தோம்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதில் ஒரு சில கேட்டகரிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரு டேட்டா நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன், இன்டீஜர் டேட்டா நான் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நம்பர் ஒன்று கொடுக்க போகிறோம், நம்பர் ஒரு 10 அப்படின்ற ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துக்கிறோம் டேட்டா. சரியா? ஃபஸ்ட்டு கண்டிஷன் இப்போ என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 10 வந்து கிரேட்டர் தென் 5 அப்படின்னு பார்க்க போகிறோம். இஃப் கண்டிஷன் தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதுனால, ஸோ அந்த இஃப் கண்டிஷனை எப்படி நம்ம ரைட் பண்ணணுன்ற பேசிக் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இஃப் அப்படின்றத நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் ப்ராக்கெட். சரியா? அடுத்தது 2 கர்லி பிரேஸ். இதுதான் இதோடைய பேசிக் சின்டெக்ஸ். இந்த இஃப் அப்படின்ற இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே என்ன கண்டிஷன் செக் பண்ணணுமோ அந்த கண்டிஷனை அதுக்குள்ளே கொடுக்க போகிறோம். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா என்ன அவுட்புட் நடக்கணும், என்ன ஆப்ரேஷன் நடக்கணும் அப்படின்றத இந்த கர்லி பிரேஸ்குள்ளே நம்ம டிஃபைன் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்பர், அதாவது இங்கே இருக்கிற இந்த நம்பர், அதாவது நம்பர் நீங்கள் கால் பண்ணாலே அந்த 10 டேட்டா தான் இந்த இடத்துல நமக்கு வந்து அசைன் ஆகும். நம்பர் வந்து கிரேட்டர் தென் 5 அப்படின்றது தான் இப்போ செக் பண்ணுறோம். அப்படி 5 இருந்தது அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். ஓகேவா? இப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்பர் இஸ் கிரேட்டர் தேன் 5. இதுதான் நம்மளுடைய அவுட்புட். இதை ரன் பண்ணி பார்க்கலாம். நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 5. இந்த இடத்துல இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு, அதனால் நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. சப்போஸ் இது சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஓகேவா, நான் அப்படியே அதோடைய கண்டிஷனை மாற்றிட்டேன், கிரேட்டர் இல்லை, இப்போ லெஸ் தென். ஓகேவா? இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். எனக்கு அவுட்புட்டே வராது. ஏன்னா கிரேட்டர் தென் நான் இருந்தால் மட்டும்தான் எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன். இப்போ இந்த இடத்துல இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ ஆகாததுனால அடுத்த லைனுக்கு போய் இங்கே உள்ளே இருக்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை இந்த ப்ரோக்ராம் ரீடே பண்ணாது, அதோட ஸ்டாப் ஆகிடும். ஸோ அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த கண்டிஷன் சப்போஸ் தப்பாக இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, அங்கே தான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ஒன்று நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை, அடுத்தது என்ன அப்படின்றது தான் அந்த இஃப் எல்ஸ். இப்போ இந்த இடத்துல லெஸ் தென் 5 அப்படின்னு இருக்குது. சரியா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இஃப் எல்ஸ் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம போகிறோம். இந்த கர்லி பிரேஸ் க்ளோஸ் ஆகுதுல்ல, இந்த க்ளோஸ் ஆகிற இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணணும். ஓகே, இதுலேயும் ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேஸ் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த எல்ஸ் அப்படின்றது என்னென்னா, நடக்கலை அப்படின்னா இந்த இடத்துல வேறு என்ன நடக்கணுன்ற அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை இந்த இடத்துல கொடுக்க போகிறோம். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இந்த கர்லி பிரேஸ்க்குள்ளே எல்ஸுக்குள்ளே நம்ம இதை கொடுத்துருவோம். இதை ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறேன், பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு கிளியர் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஸோ எல்ஸில் நம்பர் இஸ் நாட் கிரேட்டர் தென் 5 அப்படின்ற மாதிரி ஒரு அவுட்புட் கொடுத்துருவோம். இப்போ ரன் பண்ணால் எனக்கு என்ன வரும், நம்பர் இஸ் நாட் கிரேட்டர் தென் 5. ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் ஒரு அவுட்புட்டு, ஆகலைன்னா ஒரு அவுட்புட்டு. ஸோ இஃப் கண்டிஷன் மட்டும் தனியாக பார்த்தாச்சு, அப்படி ஆகலைன்னா தேவைப்படுற எல்ஸ் கண்டிஷனும் தனியாக பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது இஃப் ஸ்டேட்மெண்ட் அண்ட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரு நம்பர் நான் வந்து அசைன் பண்ணிக்கிறேன் இதுக்கு. ஸோ 0ன்றது தான் நம்ம கொடுக்குற வேல்யூ.
ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷனில் நம்ம என்ன செக் பண்ண போகிறோம், இந்த 0 கிரேட்டர் தென் இன் 0வா அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். நம்மளோட நம்பரில் இருக்க வேல்யூ, நம்ம நம்பரில் இருக்கிறது 0 கிரேட்டர் தென் இன்னொரு வேல்யூவோட நம்ம செக் பண்ணுற அந்த நம்பரும் நான் 0னே கொடுக்குறேன். ஸோ 0வை விட பெருசா சின்னதா அப்படின்ற மாதிரி, சாரி பெருசா, அவ்வளோதான் நம்ம செக் பண்ணுறோம். பிரிண்டில் என்ன பண்ணலாம், அவுட்புட் கொடுத்துக்கலாம், நம்பர் இஸ் கிரேட்டர் தேன் 0. இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு பிரிண்ட் ஆகணும் இஃப் இன்கேஸ் இந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா. ஓகேவா? ஓகே, இந்த இடத்துல கர்லி பிரேஸ் கொடுக்கல, கர்லி பிரேஸ் கொடுத்துட்டு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே கொடுக்குறோம். அடுத்தது, சப்போஸ் அந்த கண்டிஷன் தப்பு, அப்போ இன்னொரு கண்டிஷன் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, எல்ஸ் இஃப் இந்த மாதிரி இன்னொரு கண்டிஷன் நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த எல்ஸ் இஃப்க்குள்ள என்ன சொல்லலாம், நம்பர் லெஸ் தென் 0வா அப்படின்னு செக் பண்ணுவோம். லெஸ் தென் 0வா இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு பிரிண்ட் ஆகணும், நம்பர் இஸ் லெஸ் தென் 0. ஆனால் இந்த கண்டிஷனும் நமக்கு தப்பு தானே, நம்பர் வந்து லெஸ் தென் 0 இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், எல்ஸ் இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், இது எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா கடைசியாக ஒரு ஸ்டேட்மெண்ட், நம்பர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆயிடணும். சரியா? இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். நம்ம அவுட்புட் வந்து நம்பர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நம்மளுடைய டேட்டா 0, அது கொடுத்துருக்க உள்ள இருக்க கண்டிஷன் வேல்யூவும் நமக்கு 0. ஸோ அதனால் அவுட்புட் வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்றது தான் கரெக்டாக அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னே பார்த்தது செப்பரேட்டாக ஒரு இஃப் கண்டிஷன் மட்டும் பார்த்தோம், அதில் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகிற மாதிரி பார்த்தோம். இப்போ மல்டிபிள் இஃப் கண்டிஷன்ஸ் நம்ம கொடுக்கறது, இஃப் இல்லை இன்னொரு இஃப், அதுவும் இல்லைன்னா கடைசியாக இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகணுன்றது இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தடில் பார்த்துருக்கோம். அடுத்ததாக பார்க்க போகிற டாபிக் வந்து நெஸ்டட் இஃப். இப்போ என்னென்னா மல்டிபிள் இஃப் கண்டிஷன்ஸ் நம்ம உள்ளே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட். இப்போ இந்த நம்பரோட வேல்யூ வந்து 15 அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷனில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா, நம்மளோட நம்பர் கிரேட்டர் தென் 0வான்னு செக் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இது கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ரெண்டாவதாக இன்னொரு கண்டிஷன் கொடுக்க போகிறோம், அதுக்கு இன்னொரு இஃப் கொடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ என்னென்னா அந்த நம்பர் ஈவனா ஆடான்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது 15. இப்போ இந்த 15 2ஆல் டிவைட் ஆகி நமக்கு வந்து அது 2ஆல் டிவிசபிளாக இருக்குது அப்படின்னா அது ஈவன் நம்பர், அப்படி டிவிசபிள் ஆகலை அப்படின்னா அது ஆட் நம்பர். இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், 2ஆல் டிவிசபிள் ஆகுதான்ற மாதிரி ஒரு கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். ஓகே, நம்பர் 2 ஈக்குவல் டு 0வா, இதோட அவுட்புட் வந்து டிவைட் பண்ணால் நமக்கு வர அவுட்புட் வந்து 0வா வருதா அப்படின்னு செக் பண்ணுறோம். அப்படி ஆனால் அவுட்புட்டில் நமக்கு என்ன கிடைக்கணும், ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறோம். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன வரணும்னா, the number is higher than 0 and even. ஸோ ரெண்டு கண்டிஷனும் நமக்கு இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அவுட்புட்டில் வரணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தது எல்ஸ் கண்டிஷனுக்கு போக போகிறோம். எல்ஸில் என்ன சொல்ல போகிறோம், இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கலாம். The
number is higher than 0 and odd. ஏன்னா அது டிவிசிபிள் ஆகலை, ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்ல. இப்போது நம்பர் வந்து 0வை விட ஹையராக தான் இருக்குது, ஆனால் 2வால் டிவிசிபிள் ஆகலை. அப்போது அது வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகே, சப்போஸ் இதுவும் கரெக்டாக வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா இன்னொரு ஒரு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடலாம். எல்ஸ் print the number is not higher than 0. ஏதாவது ஒரு கண்டிஷன் நமக்கு செக் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த அவுட்புட் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். The number is higher than 0 and odd. ஸோ 15ன்றது வந்து ஆட் நம்பர், அதே மாதிரி 0வை விட நமக்கு ஹையாக இருக்குது. அதனால் இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு இஃப் கண்டிஷனுக்கு உள்ளே இன்னொரு ஒரு இஃப் கண்டிஷன் நம்ம கொடுத்து ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, இது நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்கிற ஒரு மெத்தட்.